கொத்தமல்லி கட்லட் செய்வோமா? அது மிக்சர் ஜாரில் ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். அதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம், ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கையில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட்டின் ஷேப் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தவாவில் ஆயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஈஸியான கட்லட் ரெடி. நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா இது மாதிரி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.